நெல்லை இரட்டை கொலை சம்பவம் தொடர்பாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு குற்றவாளிகளை தேடி வருவதாக மாவட்ட எஸ்பி விஸ்வேஷ் பாலசுப்ரமணியம் சாஸ்திரி கூறியுள்ளார். செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். நேற்று நடந்த சம்பவத்திற்கு யாரும் பிடிச்சி விசாரணை பண்ணிட்டு 6 பேரை தனியா விசாரணை பண்ணிட்டு இல்ல இப்போதைக்கு வழக்கு பதிவு செஞ்சிருக்கோம். அது இல்லாம வழக்குல அவங்க என்ன பேரு கொடுத்திருக்காங்களோ அவங்கள நாங்க தனிப்படை போட்டு நாங்க தேடிட்டு இருக்கோம். விசாரணை சந்தேகம் இதுல தொடர்பு இருக்கிற சந்தேகம் இருக்கிற நபர்களை எப்ப தகவல் வருமோ நாங்க விசாரிப்போம். ஆனா யார் பேரு நமக்கு எஃப்ஐஆர்ல இருக்கோ அவங்கள நாங்க ஃபுல்லா தேடிட்டு இருக்கோம். அதுக்கு தீவிரமா முயற்சி நடந்துட்டு இருக்கு நம்ம சைட்ல. எவ்வளவு பேர் சார், எத்தனை பேர்னு ஏதாவது இல்ல எஃப்ஐஆர்ல எவ்வளவு பேரோட பேர் இருக்கோ நம்ம அவங்கள தேடுறோம். இப்ப முதல் கட்டத்துல அவங்கள தேடுவோம். அவங்கள நம்ம எடுத்த பிறகு அவங்க கன்ஃபெஷன்ல என்ன வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த நடவடிக்கை. கொஞ்சம் வருஷமாவே இந்த ஊர்ல சில பிரச்சனைகள் இருந்தது. அதோட ஒரு கண்டினியூஷனா தான் நாங்க இதை பார்க்கிறோம். ஆனா ஃபர்தர் நாங்க அக்யூஸ்ட் எடுத்த பிறகு நமக்கு ஃபர்தரா இதுல மகேஷோட மைத்துனர் சின்னத்துறை ஏதோ நம்ம கூட விசாரணைக்கு இல்ல அந்த மாதிரி நான் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. விசாரணை நடந்துட்டு இருக்கு. அந்த காரு யாரோட எப்படி உங்க கையில வந்தது, எப்படி இங்க கொண்டு வந்தாங்க, அதுக்கு தனியா நாங்க விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். யார் யாரெல்லாம் அதை பார்த்திருக்காங்களோ அதே மாதிரி அந்த காரோட உரிமையாளர் யாரோ அவங்கள நாங்க விசாரிச்சுட்டு இருக்கோம். அது 6 பேர் மகேஷ் பேர்ல இருக்கா? இல்ல அவர் அவங்க பேர்ல இல்ல, அது யார் பேர்ல இருக்கோ அவங்கள நாங்க விசாரிச்சிருக்கோம். யார் அந்த வண்டியை பார்த்திருக்காங்களோ அவங்களே நாங்க விசாரிச்சோம். கூலிப்படைகள் எதுவும் இதுல இன்வால்வ் ஆயிருக்கு? இப்போதைக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது. நமக்கு இனி ஃபர்தர் அரெஸ்ட் அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். இல்ல கண்டிப்பா நாங்க எங்க சைட்ல இருந்து எல்லா முயற்சியும் எடுக்கிறோம். இப்போதைக்கு இங்க ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இருக்கணும்னு சொல்லி நாங்க எங்க போலீஸ டிஎஸ்பி தலைமையில நாங்க போட்டிருக்கோம். நானும் ஏடிஎஸ்பியுமே ரோந்து எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த கட்டமாக இந்த 2 கோஷ்டிகளுக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனைகள், அதுக்கு மூல காரணம் என்ன, எப்படி அதை நம்ம நிவாரணம் செய்யலாம், மற்றபடி சட்டப்படியா என்ன நடவடிக்கை எடுத்து தண்டனை வாங்கி கொடுக்கணும், அதை நாங்க ஃபுல் எஃபர்ட் எடுப்போம். 2 குடும்பத்துக்கு இடையிலையும் 4 ஒரு 3 அப்படின்னு 2 பக்கமும் ஒரு 7 பேர் வரைக்கும் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் எத்தனை பேர் தெரியல. இருந்தாலும் இது சம்பந்தமா ஏன் காவல்துறை கவனிக்க தவிர இல்ல தவறி விட்டது அப்படி சொல்லக்கூடாது. தவறி விட்டது சொல்லக்கூடாது. நாங்க எங்க கடமையை செஞ்சுட்டு இருக்கோம். நாங்க இதுல காவல்துறை சைட்ல இருந்து எந்த விதமான லாப்ஸ் கிடையாது. கடைசி சம்பவம் 2010 நடந்திருக்கு. அதோட விசாரணை கோர்ட்ல வழக்கு விசாரணை அதுவும் போயிட்டு இருக்கு. ஒரே ஒரு கேஸ்ல, மீதி எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனாலுமே இந்த சொல்றது ஊரு நம்ம கண்காணிப்புல இருக்கு. இது நேற்று நடந்த சம்பவம், அதுக்கு நாங்க நடவடிக்கை எடுக்கோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.